அனைவருக்கும் வணக்கம். தோழர் கேக்குதுங்களா? கேக்குது. நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கிய உலகின் வெய்யோன் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை இந்த உலகம் முழுமையும் அவருடைய தமிழ் ஆளுமையை அறியும் என்றாலும் சின்னஞ்சிறு தேனியாக அவருடைய வனத்தை இருக்கின்ற தமிழ் தேனை சுவைத்த ஒரு தும்பியாக நான் உங்களோடு ஒரு சிலவற்றை நான் சுவைத்து மகிழ்ந்ததை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு இப்படிப்பகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் அமுதம் பருக காத்திருக்கும் அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும், அன்பிற்கினிய தோழர் கனிமொழி அவர்களுக்கு வணக்கத்துடன் கூறிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொல்காப்பிய பூங்கா, எத்தனையோ பூங்காக்கள் இருக்கின்றது. ஆனால் தொல்காப்பிய பூங்கா என்பதிலே இருக்கின்ற அந்த சோலை முழுவதும் இருக்கின்ற அந்த தமிழ் கனிகள், தமிழ் மலர்கள், தமிழ் தும்பிக்கள் அத்தனை சுவையுடையன, அத்தனை அழகுடையன, அத்தனை கண்கவர்கின்ற வண்ணமுடையன என்று சொன்னால் மிகையாகாது. கலைஞரின் எழுத்து என்பது கிட்டத்தட்ட அவருடைய வளரிளம் பருவத்திலே தொடங்கிவிட்டது என்றாலும் அவருடைய வாலிபத்தின் 20 வயதிலிருந்து அவருடைய நினைவு தப்புகின்ற காலம் வரை அவருடைய தமிழ் இந்த தமிழகத்தை ஆண்டு இருக்கிறது என்று சொன்னால் யாராலுமே மறுக்க முடியாது. அவருடைய எதிரி கூட அவருடைய உடன்பிறப்பே என்பதை வாசிக்காமல் விட்டிருக்க மாட்டான். அத்தனை அற்புதமான 7000 மடல்களை இந்த தமிழ் தம்பிகளுக்கு கொடுத்த ஒப்பற்ற தலைவன் கலைஞர் அவர்கள். திரைப்பட கதை வசனங்கள், நாவல்கள், நாடகங்கள், புதினங்கள், சிறுகதைகள், கவிதைகள், பாடல்கள், ஏன் கேள்வி பதில் என்று எண்ணற்ற எழுதி குவித்தாலும் அதில் ஒரு அருமையான புதுமையாக தொல்காப்பிய பூங்காவை படைத்தளித்தான் கலைஞன். அவருடைய அந்த கரகர குரலுக்கு மயங்காதவர் கூட யாராவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அந்த குரலை கேட்டதுமே துள்ளி எழுந்து புரட்சி புரட்சி என்று சொல்லும் இந்த தமிழ் கூறும் உள்ளம், அத்தகைய ஆயிரமான அறிவு களஞ்சியமான அந்த கவிதை பூங்கொத்து நமக்காக விரித்து வைத்த இந்த பூங்காவில் இருக்கின்ற அத்தனை மலர்களையும் கண்டுற்றவர்கள், அதில் இருந்து வடியும் தேனை சுவைத்தவர்கள் அறிவார் இந்த தொல்காப்பிய பூங்காவின் சிறப்பை. தொல்காப்பியர் என்று நம்முடைய இருக்கக்கூடிய பழமையான தமிழ் இலக்கணத்தில் இதுதான் இப்போது இருக்கக்கூடியது முதன்மையானது என்றாலும் தொல்காப்பியருக்கு முன்பும் இலக்கணங்கள் இருந்திருக்கும் என்பதற்கு என்மனார் புலவர் என்கின்ற அவருடைய அந்த சொல்லிலே, அந்த பொறுத்தலும் சொற்றொடரிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். இதிலே தொல்காப்பியர் எழுதிய கிட்டத்தட்ட 1700 நூற்பாக்கள். அதில் அத்தனை நூற்பாவையும் எடுத்துக் கொள்ளாமல் அங்கங்கே சிலவற்றை, ஆனாலும் முக்கியமானவற்றை, எதெல்லாம் தேவையோ அதிலே மறுதலிக்கவே முடியாததோ அந்த நூற்பாக்களை எல்லாம் எடுத்து, கண்ணே இது ஒன்றும் மருந்தல்ல, வா உனக்கு இலக்கிய விருந்து என்று சொல்லி நமக்கு எழுதி தந்திருக்கிறார் நம்முடைய கலைஞர் அவர்கள். தொல்காப்பியத்தினுடைய அழகு, அதனுடைய சுவை, அதனுடைய இலக்கண வடிவம், இவையெல்லாம் எல்லோராலும் நேரடியாக சுவைத்து விட முடியாது. பலாக்கனியை அதற்குரிய நேர்த்தியோடு பிரித்து அதன் குடல்களை எல்லாம் நீக்கி அதில் உள்ள சுளை எடுத்து சுவைப்பது அது எத்தனை சுகமோ அந்த சுகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் கலைஞர் அவர்கள். இந்த தொல்காப்பிய பூங்காவிலே 142 நூற்பாக்களை 100 மலர்களாக தொடுத்து கொடுத்திருக்கிறார் கலைஞர் அவர்கள். எளிய வருணனை,
மிக எளிய வருணனை மிகு கவிதை. அதுதான் கலைஞருடைய கவிதைகள் என்பது. தமிழ் கிட்டத்தட்ட வாசிக்க தெரிந்தால் கூட போதும், அந்த சொல்லாடலில் நாம் மயங்கிவிட முடியும். நின்று கேட்டு மென்று சுவைத்து விழுங்கும் போதும் தொண்டை வரை இனிக்கின்ற தமிழை கொடுக்கக்கூடிய கற்கண்டு கரகரத்த குரலுக்கு எம் கலைஞர் குறித்தானவர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்து முதல் நூல் படைக்கப்பட்ட நீக்கப்பட வேண்டிய 32 உத்திகளை கூறும் நூற்பாவான 100வது மலராக வரைக்கும் தொடுக்கப்பட்ட மாலை. இந்த இலக்கியத்தை வாசிப்பதற்கு இலக்கணம் தேவைப்படும், இலக்கியத்தை படைப்பதற்கு இலக்கணம் தேவைப்படும். ஆகா இலக்கணமா எனக்கு விளக்கென்ன என்று ஒதுங்குபவர்களுக்கு இல்லை இல்லை இலக்கணமா, ஆகா அது தேன் சொட்டும் கனி என்று நமக்கு அப்படி பிரித்து விருந்து வைத்திருக்கிறார். இதிலே கதையும் கவிதையுமாக நாடகப் பாங்குடன் சிறந்த சித்திரமாய் இதை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். விரும்பிய பூக்களை தெரிவு செய்து எடுத்துக்கொண்டார். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நான் ரசித்திருக்கிறேன், இதனுடைய வண்ணம் அழகு, இதனுடைய நேர்த்தி, இதில் வடிகின்ற தேன் அத்தனையும் சுவை மிகுந்தது, இதை உங்களுக்கு இன்னும் கூடுதல் சுவையுடன் விருந்தாக கொடுக்கிறேன் என்று கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இன்றைய வாழ்வியல் சூழலில் நாம் சுவைக்கு கிடைத்த மாங்கனி சுவையும் மனமும் கொண்ட எழுத்து நடை கொண்ட இந்த தொல்காப்பிய பூங்காவில் முதல் மலர் எழுத்து. முதல் மலர் எழுத்து. இந்த முதல் மலர் எழுத்து முதல் ஒரு மொழிக்கு எழுத்துதான் மிகவும் அடிப்படையானது. கல் தோன்ற காலத்தே தோன்றிய மூத்த மொழியான தமிழுக்கு ஒலி வடிவத்துக்கு சரியான எழுத்து வடிவமாக மன்னிக்கணும் வரி வடிவமான இந்த எழுத்து பற்றி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எழுத்து என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். செதுக்கி சிலை வடித்த உளியும் ஓவியம் தீட்ட தூரிகையும் போல எழுத்து தேவையென்றோ நூல் படைக்க. செதுக்கி சிலை வடிக்க உளியும் ஓவியம் தீட்ட தூரிகையும் போல் எழுத்து தேவையென்றோ நூல் படைக்க என்று சொல்கிறார். முதல் எழுத்துக்களை அப்படி அவர் சொல்லுகின்றார். அந்த முதல் எழுத்தில் சொல்லும் போதே அந்த அந்த அழகு அத்தனை அருமையாக இருக்கிறது. ஒரு செய்யுள், அதுக்கு விளக்கம், அதற்கு கீழே நமக்கு இந்த சில சொற்களுக்கு நமக்கு பொருள் விளங்கவில்லை என்று நாம் தடுமாறக்கூடாது என்று அந்த நூற்பாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சொற்களுக்கு பொருள் இருக்கக்கூடிய சொல் அமைத்தல் என்று அத்தனை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த நூல். இரண்டாவது நான் சொல்ல வருகின்றது என்ன என்று சொன்னால், மலர் 29. இந்த மலர் 29 என்பது உள்ளுரை ஓமம். இந்த உள்ளுரை ஓமத்தை பற்றி நிறைய பேருக்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்படுறது உண்டு. உள்ளுரை ஓமத்துல கொஞ்சம் நமக்கு என்ன சொல்றது, சந்தேகம் வர்றது உண்டு. இந்த சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரியான ஒரு இத ஐயா கொடுத்திருக்கிறாங்க. அதுல சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது, தொல்காப்பிய பூங்காவில் உள்ளுரை ஓமம் என ஓர் இலக்கண ரோஜா மலர் உண்டு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஏன் ரோஜா மலர்னு சொன்ன? ரோஜாவுக்குத்தான் முட்கள் உண்டு. பெரும்பாலும் மலர்களில இரு செடிகளில் இருந்தாலும் சரி, அல்லது கொடிகளில் பூக்கின்ற பூக்களாக இருந்தாலும் சரி, அல்லது மரங்களில் பூக்கின்ற பூக்களாக இருந்தாலும் சரி, ஆனால் ரோஜாவுக்கென்று ஒரு அழகு இருக்கிறது இல்லையா? அந்த அழகுக்காகத்தான் அதை சொல்கிறார். இலக்கணத்தில் இலக்கியமாக இருப்பதால் அப்படின்னு சொல்றார். ஒன்றோடொன்றை ஒப்பிட்டு காட்டுவது ஓமம் எனப்படும். உள்ளுரை என்பது மறைபொருளாக சொல்லப்படும். எடுத்துக்காட்டாக மருதகவி பாடலில் வெளிப்படையாக சொல்லப்படும் பொருளை கண்டால் ஒரு இயற்கை காட்சியை ஊரின் ஒரு பகுதியில் பார்த்து ரசிப்பது போல் இருக்கும் என்று பாடல் இங்கே கொடுத்திருக்கிறார். வீங்கு நீர் அமிழ் நீளம் தந்து ஊர் புகுந்த வரிவண்டு ஓங்குயர் எழில்
கணை கடாம் கமழ் நாற்றம் ஆங்கவை விருந்து ஆற்றப் பகல் அல்கி கங்குவான் வீங்கிரை வடுக்கொள வீழ்நர் உணர்ந்தவர் தேன்கமிழ் கதிர்ப்பினுள் அரும்பவிழ் நறுமுல்லை பாய்ந்தூதிப் படர் தீர்ந்து பண்டுதாம் மறிய பூப்பொய்கை மறந்துண்ணா புலனடி நல்லூர என்கின்ற இந்த பாடல். நீர் பெருகிய வயலில் பூத்த கருங்குவளை மலர்களை விற்பனைக்கு கொண்டு வரும் பொழுது அந்த மலர்களுடன் வண்டுகளும் சுழன்று சூழ்ந்து வருகின்றன. அப்படி வந்த வண்டுகள் யானைகளின் மதநீரில் மொய்த்து பருகுகின்றன. பகலில் இவ்வாறு பருகிய வண்டுகள் இரவு பொழுதில் முல்லை மலர்களில் பாய்ந்து மனம் நுகர்ந்திடுகின்றன. பிறகு வேறு மலர்களை நினைக்காமலே தங்கள் இருப்பிடத்தையே மறந்து விடுகின்றன. இப்போ மேலெழுந்த வாரியா சொன்னோம்னா அது கருங்குவளை மலர், வண்டு, யானை மதநீர், முல்லை மலர், பூம்பொய்கை என்பதாக நாம பொருள் கொண்டு. ஆனா வண்டுகளையும் மலர்களையும் பற்றிய ஒரு வர்ணனை காட்சியை தாண்டி வேற இன்னொன்னு இருக்குன்னா, தலைவனின் பிரிவை நினைத்து வருந்தும் தலைவி ஆடவர்களை வண்டுகளாகவும், யானை மதநீரை தெருவில் திரியும் பறத்தைகளாகவும், பகல் பொழுதில் அவர்களுடன் ஆடிக் கிடந்த ஆடவர்கள் முல்லை பூக்களை எனும் தமது காம கிழத்திகளுடன் அவர்தம் இல்லங்களில் ராப்பொழுதில் சுகித்திருப்பதாகவும், தங்களின் இருப்பிடமான பூம்பொய்கையை மறந்துவிட்டதாகவும் விரிகிறது இந்த உவமை. தொடக்கத்திலேயே தலைவி தன்னுடைய தலைவனைப் போன்ற ஆடவர்களை வெளிப்படையாக குறிப்பிடாமல் வெறும் உவமையை மட்டும் கூறி வருந்துவதால் அவள் சொல்ல வந்தது மறைபொருளாக வைக்கப்பட்டு விட்டது. அப்போ எனவே இந்த உள்ளுரை ஓமத்தின் வாயிலாக அவள் தன் உள்காயத்தை புலப்படுத்துகிறாள். பாவம் தலைவி பூம்பொய்கையாக இருந்து புலம்புகிறாள். மருதகவியினுடைய இந்த பாடலுக்கு இலக்கணம் கூறுவதே பொருளதிகாரத்தின் இந்த நூற்பா. உள்ளுறுத்து இதனோடு ஒத்து பொருள் முடிக என உள்ளுறுத்து இருவதை உள்ளுரை உவமம். இப்போ இந்த 8 சீர் இருக்கக்கூடிய இந்த பொருளதிகாரத்தை நம்ம படிச்சுட்டு போனோம்னா நமக்கு அந்த அகத்திணையினுடைய இருக்கக்கூடிய அந்த பொருள் விளங்கவே விளங்காது. ஆனா இதை எவ்வளவு அழகா ஒரு காட்சிப்படுத்துறார் பாரு. அதுக்காக அவர் அதே இலக்கியத்திலிருந்தே ஒரு ஓமை எடுத்து கையாண்டிருக்கார். இதுதான் கலைஞருடைய அவருடைய பரந்துபட்ட சங்க இலக்கிய படிப்பை அவர் கற்றதை நமக்கு உணர்த்துது இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு கவிதை. இந்த கவிதையை யாராலும் படிக்காம போகவே முடியாது. அவ்வளவு அழகான ஒரு நயமிக்க ஒரு இடம் இது. புறத்திணை அகத்திணை என்பதில் பெரும்பாலும் நம்முடைய எல்லா காலத்திலும் எல்லோராலும் விரும்பி படிக்கின்ற ஒன்று அகத்திணையாகத்தான் இருக்கும். அது வயது போன காலத்திலும் கூட அகத்திணை என்பது வாசித்து மகிழக்கூடியதுதான், அது எண்ணி மகிழக்கூடியதான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் வாலிபத்திலே நுகர்ச்சி, இலக்கிய நுகர்ச்சிக்காக விரும்பக்கூடிய ஒருவருக்கு முதலில் அதற்கான ஈர்ப்பாக அமைவது அகத்திணை. அந்த அகத்திணையில் இருந்து ஒரு ஓமையை எடுத்து இங்கே கொடுத்து அதற்கு உள்ளுரை ஓமைக்கு ஏற்ற ஒரு இந்த செய்யுளை கொடுத்து அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து இத்தனை எளிதானதா, அவ்வளவுதானா என்று அதன் பால் ஒரு ஈடுபாடு ஏற்படுவதற்கான அத்தனை அழகான ஒரு படைப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அடுத்து இன்னொரு பக்கம் இருக்கிறது. நான் அங்கெங்கே குறித்து வைத்து சொல்லிக் கொண்டு போகிறேன். அடுத்த பக்கம் மலர் 5. இது ரொம்ப ரொம்ப எனக்கு என்ன மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு மலரா இருந்தது. ஏன்னா இந்த மலர் யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு மலர். இந்த மலர் இன்னைக்கும் நாளைக்கும் எப்பவுமே தேவைப்படக்கூடிய ஒரு மலர். இந்த மலரை நாம போற்றி பாதுகாக்கவும் வேணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன ஒற்றுமை.
தமிழினம் இந்த உலகத்தினுடைய எந்த இடத்துல இருந்தாலும், கடல் தாண்டி இருந்தாலும், கடலுக்கு இந்த பக்கம் இருந்தாலும், மலை தாண்டி இருந்தாலும், நாம எல்லாரும் ஓரினம் என்கின்ற உணர்வு ஏற்பட வேண்டும். ஒரு எழுத்து இன ஒற்றுமைக்கு அப்படியே குறிப்பு தலைப்பு வைத்திருக்காரு பாருங்க, இன ஒற்றுமைன்னு. ஒற்றுமை இல்லைன்னா எதுவுமே சரியாக எதையுமே நம்ம அடைய முடியாது இல்லையா? அப்போ இந்த இன ஒற்றுமை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், குறிலுக்கு நெடில் எதுக்கு எந்தெந்த எழுத்துக்கு எது இன ஒற்றுமைன்னு சொல்லிட்டு. இந்த இன ஒற்றுமையில இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நான் இங்க வாசிக்கத்தான் விரும்புறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அத்தனை அருமையான ஒரு இந்த 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 ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4, ஆமா 4 பக்கமும் மீண்டும் மீண்டும் நம்ம வாசிக்க வேண்டிய பக்கம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மயங்கொலி பிழைகள் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நமக்கு இன எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படையில ஒரு ஆசிரியரை நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல எல்லாம் இன எழுத்தை சரியாக பொருந்த ஒருவர் கற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், அவருடைய மொழி அது எழுதும் போதாக இருந்தாலும் சரிதான், ஒழிக்கும் போதாக இருந்தாலும் சரிதான், அந்த அளவுக்கு பிழை ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எப்படி நம்ம ஒழிப்பு முறையை அறிந்திருந்தாலும் கூட எழுதும் போது பிழை வராமல் இருக்கணும் அப்படின்னு முக்கியமா இன எழுத்து தேவை. அதே மாதிரி நாம நல்லா இருக்கணும்னாக்கா நம்முடைய இன ஒற்றுமையும் தேவை என்று சொல்லி இந்த பகுதியில ஐயா சொல்லியிருக்காங்க பாருங்க. விரிந்த நெற்றியும் விழிகளில் கூர்மையும் சற்றே நரைத்த இளந்தாடியும் கொண்ட வளவன் எனும் பெருமகன். இவரு இதுல சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பெயர்களும் கூட அந்த தனித்தமிழ் பெயர்கள் எவ்வளவோ பேர் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த காலத்துல முழுக்க முழுக்க வடமொழி பேரா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருடைய பெயரை கேட்டாலும் அதுல இஷோ ஹோ அந்த சவுண்டு தான் வர்ற மாதிரி ஒரு பேர் வச்சிட்டு இருக்கோம். நல்ல அருமையான மொழி ஆளுமை உள்ள நம்முடைய இந்த படைப்பிலக்கியத்துல நல்ல தமிழ் சொற்கள், நல்ல தமிழ் பெயர்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் இந்த மாதிரியான நூல்களை வாசிக்கும் போது நமக்கு நிச்சயமாக அந்த பெயர்களை நம்மால் நம்முடைய குழந்தைகளுக்கு சூட்ட முடியும் என்பதையும் நாம் மற்றவர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன உரையாடல், அதாவது கசடத்தப்பற, கஞ்சன நம்மன, இரளவழ, இந்த 3 இனம் இல்லையா? இப்ப தமிழ் நம்ம ஒரே இனம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன உரையாடல் மாதிரி இது. என்ன ஐயா இது? மொழியின் எழுத்துக்களே 3 இனமெனில் இது தமிழின் பெருமைக்கே குறைவன்றோ? அந்த அமளி கண்டு அஞ்சாத வளவன் அமைதியாக விடையளிக்க முன்வந்தார். இளம் அடலேறுகளே, மொழிக்குள் களங்கமென தவறாக கருதி சீற்றம் கொண்டு சீறுகிறீர்கள். இக்காட்சி என்னை புல்லரிக்கச் செய்கிறது. ஆனால் தமிழுக்கே களங்கம் கற்பிப்போர் செயல் கண்டு இந்த சீற்றம் கொள்வீரேல் 5 அடி உயர மனிதன் நான் 6 அடியாக உயர்ந்து நிற்பேன். தமிழ் மொழி தமிழர் கூட்டத்தை விட மிகுந்த அக்கறையுடன் வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 இனத்தையும் தன்னகத்தே ஒன்றுபடுத்தி தமிழ் என்று தலை நிமிர்ந்து நிற்கிறது பாரே. எப்படி எப்படி என்றது இளைஞர் கூட்டம். தம்பிகளே, தங்கைகளே, தமிழ் என்ற சொல்லில் தா என்பது வல்லினம், மீ என்பது மெல்லினம், இழ் என்பது இடையினம். இப்படி 3 இனத்தையும் மொழி இணைத்துக் கொண்டு வேறுபாடு விளக்கி திகழ்கிறது. ஆனால் அந்த மொழி பேசும் தமிழர் எத்தனை முரண்பாடு கொண்ட பிரிவுகளாக பிளவுபட்டு கிடக்கிறோம். அதனை சிந்தித்துப் பாருங்கள். வல்லினம், மெல்லினம், இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்றே தகத்தகாய ஒளிபரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பாழ்பட்டு கிடப்பது நியாயம்தான். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு இடமா இது இருந்தது. இப்ப சமீப காலத்துல நமக்கு புலனங்கள், முகநூல் இதெல்லாம் வரும்போது இந்த தமிழ் இந்த மாதிரி வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 எழுத்துக்களை கொண்டிருக்கிறதுன்றது நிறைய பேர் அவங்களுடைய பேச்சிலையும் எழுத்திலையும் வெளிப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இது எல்லாம் இதற்கான மூலமா இருந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அவருடைய ஆரம்ப காலத்து இதுலயே அதை சொல்லியிருக்காரு. இந்த தொடக்க காலத்துல தெரிஞ்சதை இன்னைக்கு எல்லாரும் நடைமுறையில பயன்படுத்துறாங்க. அதுதான் ஒரு மொழி ஆளுமை என்பது மிகச்சிறந்த சொற்களை கொண்டு ஒரு படைப்பிலக்கியத்தை கொடுத்து விடுவது மட்டுமல்ல, அதை புழக்கத்தில் விட்டு மக்கள் அதை பயன்படுத்துமாறு செய்யும் போதுதான் அந்த மொழி நிலைநிறுத்தப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த மொழி வளமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. இதுல தகத்தகாய தமிழ்னு சொல்றாரு பாருங்க. இத நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல்கள்ல மொத்தம் 99
தமிழ சொல்லுவாரு அவரு. என்னென்ன தமிழ்னு சொல்லிட்டு தேன் தமிழ், அருந்தமிழ், தீந்தமிழ், வண்டமிழ், மென்தமிழ், தின்தமிழ் அப்படியெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தகத்தகாய தமிழும் சொல்லியிருப்பாரு. அதை வாசிக்கும் போது அவ்வளவு நல்லா இருக்கும். புரட்சி கவிஞரை படிக்கும் போது நாம அவரு தமிழுக்கு எத்தனை அடைமொழிகளை கொடுத்து சொல்றாருன்றது ஒரு இனிமையானது. அதை நான் இந்த கவிதையை படிக்கும்போது புரட்சி கவிஞரோட ஐயா கலைஞர் அவர்களுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான அந்த ருசியை நான் உணர முடியுது இந்த கவிதையில. அப்போ தமிழர் இனம் பிரிஞ்சு கிடக்க கூடாதுன்ற அந்த ஏக்கத்தை எப்படி எழுத்து இனம் ஒன்றாய் பரிமளிக்குதோ அது மாதிரி நம்முடைய தமிழ் இனமும் ஒன்றா இருக்கணும்ன்றத அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. சொல்ல வந்தது இலக்கணம், எடுத்துக்கொண்டது சொல்வதற்கு எடுத்துக்கொண்டது இலக்கியம். ஆனால் அவர் இந்த வெளிப்படுத்தியது என்னவென்று சொன்னால் இந்த இனத்தின் மீதான அக்கறை. இந்த 3 விதமாக இந்த 5வது மலரை நான் ரசிக்கிறேன், ஏற்கிறேன். இதை எல்லாருக்கும் கொண்டு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்து இன்னொரு அடுத்த மலர் நான் எதை தேர்வு செஞ்சு வச்சிருக்கேன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, சோழன். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது உயர்திணை எது அக்ரிணை. இன்னைக்கு நிறைய பேசுறாங்க, எது உயர்திணை எது அக்ரிணைன்னு கிடையாது. அதே சமயத்துல நிறைய பேருடைய எழுத்து பிழை அக்ரிணை உயர்திணை தான் இருக்கு. நிறைய கவிஞர்கள் கவிதை எழுதுறாங்க. அந்த கவிதையில மயங்கொலி பிழைகளுக்கு இணையா இருக்கக்கூடியது உயர்திணை அக்ரிணையும் ஒருமைப்பன்மையும். அது எப்படி நம்ம எதையாவது சொன்னோம்னா நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால பெரும்பாலும் நான் கவிதைகள் விமர்சனத்துக்கு போகிறது இல்லை. இதை ஏன் நான் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒண்ணு நமக்கு தெரியல அப்படின்னும் போது நம்ம அதை கத்துக்கணும். அப்படி நமக்கு ஏதாவது தெரியல அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த இடத்துல சரியா தவறான்றதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கையேடா இருக்கிறது தொல்காப்பியம். இந்த சோழன் அப்படின்ற ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு அது உயர்திணையா அக்ரிணையா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப சோழன் வந்தான், சோழன் நடந்தான், சோழன் என்ற ஒரு ஆண்மகனை குறிக்கின்ற போது அது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உயர்திணை. ஆனா சோழன் என்ற பேருந்து என்று சொல்லும் போது சோழன் வந்தது என்று அக்ரிணை ஆகுது. இத அவர் ஒரு சின்ன உரையாடல் மூலம் அழகா சொல்லியிருக்காரு. இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு மலர் அப்படின்ற ஒரு சொல்லையே வச்சுக்கலாம். இப்ப மலர்ன்றது நம்ம பெண் குழந்தைகளுக்கு வைக்கின்ற பேரு. மலர் உள்ள வந்து விட்டாளா, வந்து விட்டாள் அப்படின்னா மலர் என்கின்ற பெண்ணை குறிக்கிறது இது உயர்திணை. நீ மலர் சூடிக்கொண்டிருக்கிறாயா என்று நாம் சொன்னோம் என்றால் ஆமா, மலர் என்பது பூ என்பது அக்ரிணை. இந்த உயர்திணை அக்ரிணைக்கு ஒரே சொல்லை வைத்தே அவ்வளவு அழகாக நாம் அதை கொண்டு பல்வேறு சொற்களை நாம் புகுத்தி கொள்ள முடியும். இதற்கு ஒரு அருமையான ஒரு இதை கொடுத்திருக்கிறாரு. அது கொடுத்திருக்கிறது மட்டும் இல்ல, அவர் சாதாரணமா எல்லார்கிட்டையும் போய் சென்று சேர்ந்திருக்கக்கூடிய கதைகளை அல்லது நம்பிக்கைகளை அல்லது ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை வழியாக சொல்வதுதான் பொதுஜன மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அவர் இது ஒன்றும் பெரிய மாயை அல்ல அப்படின்றத உணர்த்த வந்திருக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட உத்தியாக நான் பாக்குறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவை முருகனிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டது. அந்த வகையில் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று ஒரு குழந்தை கேட்பதாக இந்த அவை பாட்டி அதற்கு உடன் உரையாடுவதாக இதை அமைத்திருந்தார். இது வாசிப்பதற்கு அத்தனை எளிமையானது. மற்றவர்கள் அறிந்ததிலிருந்து அறியாதவற்றிற்கு செல்வது. ஒரு கற்றல் என்பது முழுமையாக சட்டென்று அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு நேரடியாக ஒரு கருத்தை சொல்லிவிட முடியாது. அது எல்லா கற்றலுக்கும் பொருந்தும். அது அறிவு கற்றல் மட்டும் இல்ல, பழக்கம் கூட. ஒரு குழந்தை முதல்ல சாப்பிடும் போது முதல்ல பாலன்னம் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குழைந்த கஞ்சி சாப்பிடும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நொய் மாதிரி இருக்கிறத சாப்பிடும், அப்புறம் கொஞ்சம் திடமான கூழ் சாப்பிடும். அதுக்கப்புறம் நம்ம நல்ல குழைய விட்ட சோறும் காய்கறியும் சேர்த்து சாப்பிடும். அதுக்கப்புறம் தான் கறக்கு முறக்குன்னு முறுக்க சாப்பிடும். அப்படி நம்ம சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை எளிய அழகான சொற்றொடர்கள்ல கொடுக்கும்போது அதையே ஏற்கனவே அறிந்ததிலிருந்து சொல்லும் போது கற்றல் என்பது எளிதாகிறது. மாணவர்கள் தமிழ் இலக்கியத்தை கல்லாதவர்கள் கூட, மாணவர்களா இல்லாம
தமிழின் பால் இருக்கக்கூடிய ஈர்ப்பு, நம்ம மொழி மேல இருக்கக்கூடிய காதல், எழுத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக எழுத வரும்போது இந்த தொல்காப்பிய பூங்காவை நாம் வாசித்து விட்டு எழுத வரும்போது இதெல்லாம் ஒரு முறை நாம் முழுக்க வாசித்து விட்டோம் என்று சொன்னால் இந்தந்த இதெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்பது நம்முடைய ஞாபகத்துல இருக்கும், நினைவடுக்குகள்ல இருக்கும். ஏதோ நமக்கு ஒரு ஐயம் வரும்போது ஆமா இது சொல்லியிருக்காரு இல்ல, எதுல சொல்லியிருக்காரு, நம்ம மீண்டும் புரட்டி பார்க்கும்போது நம்முடைய ஐயத்தை களைந்து கொள்ள முடியும். அத்தனை தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த மலராக மலர் 29. இது உங்களுக்கு சொல்லிட்டேன், 29 நான் சொல்லிட்டேன். அடுத்தது 37, மலர் 37 வாகைத்திணை. இதுவும் எனக்கு அதாவது எங்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் என்னோட கருத்தை நான் பதிவு செய்திருவேன் அப்படின்றது ஒரு தேர்ந்த அறிவு. அது மட்டும் இல்ல, இதுதான் இந்த இனத்தின் மீது நமக்கு, நம்முடைய மக்களின் மீது, நம்முடைய நிலத்தின் மீது, நம்முடைய மரபின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அக்கறை. அப்படிதான் நான் இந்த திணைய பாக்குறேன், வாகை திணை. எப்போதும் வாகைனா என்ன, நாம படிச்சுட்டு வந்திருக்கிறோம், வாகைனா வெற்றி, வெற்றி திணை முடிஞ்சு போச்சு, சரிப்பா. அதில் நம்ம சாதாரணமா எல்லா இடத்துலயும் பயன்படுத்தக்கூடிய, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாதான் இருக்கு. வாகை சூடவான் ஒரு திரைப்படம் கூட எடுத்திருந்தாங்க. அவன் வெற்றி வெற்றி வேண்டுமா அதெல்லாம் பண்ணும்போது வெற்றினா வாகை பூக்கள் சூடி கொண்டு வந்தார்கள்னா நம்ம வாசித்திருக்கிறோம். ஆனா அந்த வாகை அதற்கு அடுத்து இன்னொன்று இருக்குது. அதை வாசிக்கும் போதுதான் தொல்காப்பியரை நம்ம அப்படியே சரியா படிக்காம விட்டுட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம தேர்வு எழுதுறது இல்ல. நாம தொல்காப்பியம் படிச்சது தேர்வுக்காக படிச்சிருப்போம். தொல்காப்பியத்தை ஒன்னொன்னுத்துக்கும் வேற யார் உரையோ இருக்கும், நச்சினார்க்கினியர் உரை இருக்கும், யாருடைய உரையோ இருக்கும். அந்த உரையெல்லாம் படிச்சு சுத்தி வளைச்சு நம்ம தொடர்றதுக்கு நமக்கு நேரம் இருந்திருக்காது, அல்லது விருப்பம் இருந்திருக்காது. இன்னொன்னு அவங்க கொடுத்திருக்கிறது இந்த மாதிரியான தீஞ்சுவையோட இருக்காம இருக்கும். ஆனா செறிந்த கருத்து வளத்தோடையும் நேர்மையாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் அருமையான சுவையோட கொடுத்திருக்கும் போது இது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? வாகை என்பது போரில் அடையும் வெற்றியை மாத்திரம் குறிப்பிடுவது அல்ல, வாழ்க்கையில் ஒரு உன்னதமான குறிக்கோளை நல்லொழுக்க வழியில் அடைவதும் ஆகும். ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. வாகை அப்படின்னு சொன்னா நீ வெற்றி பெற்றது மட்டும் இல்ல, ஆனா அந்த வெற்றி எப்படி இருக்கணும்னா பாருங்க, உன்னதமான குறிக்கோளை நல்லொழுக்க வழியில் அடைவதுமாகும். உன்னுடைய வெற்றி என்பது நேர்மையானதாக, சரியான வழியில் சென்றதாக இருக்கும் என்று சொல்லியிருக்காரு. வாகையின் இயல்பு, இலக்கணம் இவற்றை ஒட்டி தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் அதன் பாகுபாடு விவரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூற்பா அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் என்று ஆரம்பமாகுது. இந்த நூற்பா எப்படி ஆரம்பிக்கப்படுது? அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும், ஐவகை மரபின் அரசர் பக்கமும், 2-3 மரபின் ஏனோர் பக்கமும், மறுவில் செய்தி மூலிகை காலமும், நெறியின் ஆற்றிய அறிவன் தேயமும், 4 வழக்கின் தாபத பக்கமும், பாலரி மரபின் பொருணர் கண்ணும், அணைநிலை வகையொடு ஆங்கழு வகையின் தொகைநிலை பெற்றது என்மனார் புலவர். ஏற்கனவே காலங்காலமா இருக்கக்கூடிய புலவர்கள் சொல்றதா தொல்காப்பியர் பதிவு செய்யறார். அத எப்படி சொல்றாருன்னா கலைஞர் அவர்கள், யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே பின்னேன்னு நம்ம மட்டும் ஏன் இது வருது ஓசை அப்படின்ற மாதிரி அக்கறை இல்லாம நம்ம இருந்துட்டோம். கழனிகளின் கதிர் நடுவே களை முளைப்பது அறிவித்து விட்டு முளைப்பதில்லை. அதை தொல்காப்பியன் பின்வருமாறு தொட்டு காட்டுகிறார். வட சொற்கிழவி வடவெழுத்தொழி எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமே. வடமொழி ஒளி நீக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களுடன் அமைந்த சொற்கள் வட சொல்ல. நமக்கு முதல்ல தொல்காப்பியத்துக்கு முன்னாடி நன்னூல் கொடுக்கும் போதே அதிலே வட சொன்னா என்ன, திசை சொன்னா என்ன, திரி சொன்னா என்ன, எல்லாத்துக்கும் நம்ம நூற்பா படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனா தொல்காப்பியர் கொடுக்கிற வடசொல் அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய வடசொல். அதுல இருக்கக்கூடிய வடமொழி எழுத்துக்களை மட்டும் நீக்கிட்டு அதை நம்ம இணைஞ்சி தமிழ் சொல்லாவே நம்ம நிறைய பயன்படுத்திட்டு வரோம்.
நம்ம பேசக்கூடிய பல சொற்கள், இப்ப நான் பேசும்போதே ஆரம்பம்னு ஒரு இடத்துல சொல்லிட்டேன். ஆனா அது தொடக்கம்ன்றதுதான் சரியானது. ஆரம்பம்ன்றது தமிழ் சொல் கிடையாது. நிறைய சந்தோஷம் சொல்லுவோம். ஆனா சந்தோஷன்றது நம்முடைய இதுல மகிழ்ச்சி, இன்பம் இதுதான். இந்த மாதிரி நிறைய சொற்கள் அது தொடக்க காலத்துல எனக்கு அப்படி தனித்தமிழ் சொல்ல பேசுறதுக்கு மிகவும் எளிமையா இருந்தது. என்னுடைய 11வது 12ஆம் வகுப்பு படிக்கின்ற போது. ஏனென்றால் நான் தொடர்ந்து வாசிப்பிலும் இருந்தேன். அதே சமயத்தில் அதிகம் பொது வெளியில் பழகாதவளாக இருந்த காரணத்தினால், அதாவது மேடைகள், வீடு, நூலகங்கள், புத்தகங்கள், தோழிகள் என்பதோடு நாம் நிறுத்தி கொண்டோம் என்றதனால் நாம் அந்த வட சொற்களை பிரித்து பேசுவதற்கின்ற ஒரு சூழலும் அந்த சாத்தியமும் இருந்தது. ஆனா இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது பலரும் ஆங்கிலமும் வட சொல்லும் தெலுங்கும் இன்னும் பிறமொழி சொற்களும் கலந்து பேசக்கூடிய ஒரு சமூகத்தில் நாம் எவ்வளவு முயன்றாலும் எப்படியாவது வந்து விடுகிறது. ஏனென்றால் நான் நாள்தோறும் நடைமுறையில் பொதுமக்களோடு பழகக்கூடிய இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால். ஆனால் பேசும் போதும் எழுதும் போதும் முடிந்தவரை நாம் வடமொழியை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெரும் அவாவாகவும் நாம் தமிழுக்கு செய்கின்ற தொண்டாகவும் இருக்கும். தொல்காப்பியர் காலம் கிமு 7ஆம் நூற்றாண்டு என்று ஆய்வு செய்துள்ள ஆன்றோர்கள் அறுதியிட்டு கூறுகின்றனர். அதாவது ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பே. அப்பவே வடமொழி மோப்பம் பார்த்து முடித்து ஆரியர்கள் நுழைவுக்கு தமிழ்நிலத்தில் வழி அமைத்து கொடுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் வந்து அமர்ந்து விட்டார்கள் என்பதற்கு சான்றாகத்தான் வாகை திணையில் பாகுபாடு குறிக்கும் இந்த நூற்பா அமைந்திருக்கிறது. ஒரு நூற்பா வெறும் நூற்பாவா படிச்சுட்டு அதுக்கு ஒரு இலக்கணத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க தன்னுடைய இனம், அதே சமயத்துல பிரிதொரு இனம் எப்படி இங்கே ஆட்டி வித்தது, இதையெல்லாம் எழுதக்கூடியவரா கலைஞர் இருக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்குமே அறிவன் ஆய்வு செய்யும் நல்லறிவாளன். நம்ம அறிவன்லாம் பேரே இப்ப பார்க்க முடியல. அறிவுன்னு சொன்னாலுமே நம்ம என்ன நீதான் அறிவ, மத்தவங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு நம்மளை கேட்கிற மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க. என்மனார் புலவர் என்று புலவர்கள் கூறுவார்கள் என்று குறிப்பிடுவதிலிருந்தே ஆரியர் வரமும் அவர்கள் புதிதாக வகுத்த தமிழருக்கு புறம்பான மரபும் தொல்காப்பியர் வாழ்ந்த காலத்தில் அல்லது அவர் தோன்றுவதற்கு முன்பு நம் நிலத்தையும் இனத்தையும் வளைத்து விட்டன என்பது தெளிவாகும். பார்ப்பனர் கடமையாக ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்ற 6 வகையும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் யார் யாருக்கு எத்தனை என்னென்ன அப்படின்லாம் கொடுத்திருக்காரு. வேட்டல் என்றால் வேள்வித்தி, வேள்வித்தி வளர்த்தல். வேட்பித்தல் என்றால் வேள்வி செய்ய வைத்தல். வேள்வியும் யாகமும் வேதியர்களின் சாதுரியத்தால் தமிழ்நிலத்தில் வேர்விட்டு கிளை பரப்பி விடுதுகளும் விடத் தொடங்கிவிட்டன. வீரத்தால் வெற்றிகளை குவிக்கலாம், அதற்கு வெஞ்சமர் புரிவதுடன் விவேகத்தாலும் வாழ்க்கையின் வெற்றிக்கு விதவிதமான நற்செயல்களை நாடு கடந்த அளவில் கூட நடத்தி மகிழலாம். அவற்றை மறுத்து எதற்காக இந்த வீணான வேலையாக வேள்வியும் யாகமும் வேண்டாம். இது வேந்தன் தரப்பு இப்படி வெகுண்டு பேசுகிறதே எனக் கண்டு வேதிய தரப்பு விட்டு விடுமா? சகலகலா வல்லமையுடன் சாதுரியப்படியும் தூவினால் அந்த மௌடீக சாம்பிராணி புகையிலே மன்னராயின் என்ன மயங்கித்தானே தீர வேண்டும். எனவே வேட்டலும் வேட்பித்தலும் மெல்லத் தொடங்கி காட்டு வெள்ளமென கரை புரண்டன. இத சொல்லும் போது இப்ப சமீபத்துல நம்முடைய அதாவது என்ன சொல்றது, இந்தியாவினுடைய நீதிமன்றம் சொல்லி இருக்கிற ஒரு செய்தி மிகுந்த மனவேதனை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதாவது திருமணம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் வேத காலத்துல வேத முறைப்படி திருமணம் செய்து, அதாவது அக்கினியை வலம் வந்தாதான் அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ஒரு செய்தி. இதை நான் இந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்றத்திலே பேசக்கூடிய சூழலிலே ஆற்றல் மிகு இளைஞர்களா அனுபவம் மிக்க முதியோர்களா என்ற தலைப்பிலே பேசும்போது என்னுடைய எதிரணியில இருக்கக்கூடிய ஆசிரியர் பேசுகிறார். இப்படி பேசுகிறார், பார்த்தீங்களா நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய இந்து மதம் இப்படியெல்லாம் மேடையில வச்சு பேசுறாங்க. பேசிட்டு தீய வளம் வந்தாதான் அதுதான் செல்லும், மத்ததெல்லாம் செல்லும். என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட அண்ணா காலத்துல என்ன சொல்றது, வாழ்க்கை துணை நலமாக தெரிவு செய்து பகுத்தறிவு திருமணம் செல்லும் சட்டம் இயற்றப்பட்டதுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி 1924 தொடங்கப்பட்ட இந்த வாழ்வினியர் நம்முடைய வாழ்க்கை துணை நலத்தை தேர்ந்தெடுத்து
எளிமையான முறையிலே பகுத்தறிவு வழியிலே சுயமரியாதை திருமணம் செய்து கொண்ட திருமணங்கள் எல்லாம் செல்லாத, அதை இன்னும் கூட ஒரு சிலருடைய மனதிலே இருக்கிறது. கிராமங்கள் தோறும் இம்மாதிரியான ஊடகங்கள், பட்டிமன்றங்கள் அவர்கள் மனதிலே அதை பதிய வைத்துக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் இந்த பார்ப்பனர்களும் வேதியர்களும் யாரும் தனிப்பட்ட முறையில நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய இந்த போக்கைத்தான் கலைஞர் உட்பட நாம் மறுக்கிறோம். அன்றைய காலகட்டத்திலே நைச்சியமாக பேசி எப்படியெல்லாம் வைத்திருப்பார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. இதுல அந்த இடத்துல ஒரு வரி இவர் சொல்றாரு, அடுத்து சொல்றாரு பாருங்க. வேல், வாள், ஈட்டி, கட்டாரி என போர்க்கருவிகள் ஏந்தி புரவி மீது அமர்ந்து போர் போர் என முழங்கியவர்கள் காதலிலே கவிதையிலே களம் போகும் பேச்சு. காதல் தலைவனுக்கும் தலைவிக்கும் தாயகமே மூச்சு. பாருங்க, காதல் கூட தாயகத்தை இணைச்சு சொல்றாரு. என குரல் எழுப்பியவர்கள் ஓம குண்டங்களுக்கு முன்னால் குனிந்து வணங்கி கூன் போட்டுக் கொண்டு ஓமியம் பருக வேண்டும் வேள்விக்கும் யாகத்திற்குமாக. இதன் தொடர்ச்சி இமயம் வரை சென்று கண்ணைக்கு சிலை அமைக்க கல்லெடுத்து அதை கனக விசையர் தலையிலே ஏற்றி வந்தானே, அந்த சிலப்பதிகாரத்து சேரன் செங்குட்டுவனையும் விட்டபாடில்லை. வேத மந்திரம் அந்த வீராதி வீரனையும் வீழ்த்தி காட்டியது. படையெடுப்பும் கண்ணகி சிலைக்கான கல்யெடுப்பும் முடிந்து கனக விசையரையும் கொண்டு வந்து சிறையிலும் அடைத்தாயிற்று. மாடல மறையோன் எனும் ஆரிய குருநாதர் அரசனை சந்தித்தார். யார் பாருங்க, மாடல மறையோன் அருள் உபதேசம் பொழிந்தார். அது பலித்தது. வடவேந்தர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். மாடலனின் அறிவுரை ஆணையாக ஏற்று வேள்விக்கும் ஏற்பாடு செய்தான். அந்த வேலை வில்லவன் கோதையிடம் விடப்பட்டது. ஐயா பெரியார் அவர்கள் தான் சொல்லுவாங்க, சிலப்பதிகாரம் அது ஒண்ணுமே கிடையாது, அது வெறும் காம களியாட்டம், அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய தமிழுக்காக கலைஞர் அவர்கள் அதை மிகுந்த ரசனையோடு மிகுந்த சுவையோடு அதை கொண்டு விரும்பி படித்தார். அதற்கு பிறகு அதை பற்றிய பல அரங்கங்கள், பேச்சரங்கங்கள் பேசப்பட்டிருக்கின்ற, எழுதப்பட்டிருக்க. அதுல என்ன கலைஞர் ஏன் இப்படி பெரியார் சொன்னதை கலைஞர் ஏன் இப்படி கொண்டு வந்தார்னா, ஒட்டுமொத்தமா அதுல இருக்கக்கூடிய அத்தனை மூட நம்பிக்கைகளையும் பொருந்தாதவைகளையும் வாழ்விற்கு தேவையில்லாத பெண்ணடிமைத்தனத்தையும் சாடுவதற்காக பெரியார் சொன்னார் என்று சொன்னால், எப்பொழுதும் புராணங்களையும் கட்டுக்கதைகளும் விட்ட ஒரு இடத்திலே தமிழன் தமிழ்நாட்டு தமிழச்சியை கதாநாயகியாக வைத்து அவளை பாடுபொருளாக்கி பாடிய ஒரு காவியம் என்பதனாலே அதில் இருக்கக்கூடிய தமிழர் பண்பு நலனை உலகிற்கு சொல்வதற்காகவும், பொதுமகளிர் என்று ஒதுக்கி வைக்காமல் அவளிடம் மாதவி என்ற ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் ஆடற்கலையும் தமிழர்களுக்கே உரிய அந்த ஆடர் இசை கலைகளையும் கொண்டாடுவதற்காகவும் அதை மக்களிடம் கொண்டு செலுத்துவதாகவும் தான் கலைஞர் பூம்புகாரை நிர்மாணித்தார். பூம்புகார் திரைப்படம் எடுக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் கண்ணகி அளவுக்கு எனக்கு தெரிந்து எந்த ஒரு படைப்பு தலைவியும் மக்களிடையே சென்று சேரவில்லை, கொண்டாடப்படவில்லை. அது ஒரு தமிழருடைய வாழ்வியல். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது அது அப்படியே மனதிலே புடம் போட்ட தங்கம் போல் பதிவதற்கான ஒரு நல்ல முயற்சியாக இருந்தது. ஆனாலும் அது மாதவி யார் என்று ஒரு பெரிய கட்டுக்கதையெல்லாம் இருக்கும். அவ தேவலோகத்தினுடைய அரம்பையர், இதுல இந்திரனுடைய சபையிலே ஆடி வந்தவள். அப்படி ஆடிக்கொண்டு வரும்போது இந்திரனுடைய மகனை பார்த்தவள் கண்ணாலே காதல் சொல்கிறாள். அதை பார்த்து இந்திரன் சபிக்கிறான், நீ பூலோகத்தில் போய் பிறப்பாய் என்று சொன்ன. இதெல்லாம் ஆரியருக்காக சொல்லி அதுக்குள்ள மூழ்கினதுனால வரக்கூடிய கட்டுக்கதைகள். அதையெல்லாம் நாம் விட்டு அதில் இருக்கக்கூடிய இலக்கிய சுவையை, கற்பனையை, அந்த அழகை நாம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் இந்த சிலப்பதிகாரத்துல நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு பகுதியா இருக்கும் இல்லையா? அதுதான் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் எல்லாம் யார் சொல்ல முடியும்? இதையெல்லாம் தமிழருடைய இதுதானே. அப்போ இந்த போற்றதும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை போற்றக்கூடிய அந்த
அந்த இயற்கை அழகு சொல்லக்கூடிய அந்த தமிழ் அழகையெல்லாம் அள்ளி பருகணும்னா சிலம்பு படிக்கணும். அதை தாண்டி சிலப்பதிகாரத்தினுடைய அத்தனை வாழ்வியல் நெறிகளையும் நாம ஏத்துக்க கூடாது அப்படின்றதுதான் இதுல அவர் கொடுத்திருக்கிறாரு. அடுத்த மலராக நான் எடுத்துக்கிறது மலர் 39. இது ஏன் இந்த இதை எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதாவது எழுத்துக்கு அப்புறம் மொழிக்கு அப்படி சொன்னோம். அதுக்கப்புறம் புறத்திணையில ஒண்ணு சொன்னோம். இப்ப நம்ம அகத்திணையில ஒண்ணு எடுத்துக்குவோம் அப்படின்றதுனால இந்த காஞ்சி திணையை எடுத்துக்கிட்டேன். இந்த காஞ்சி திணை அப்படின்றது ஒரு அவலச்சுவையை சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. இந்த திணையினுடைய துறைகளை பட்டியலிடும் நூற்பாவும் அதற்கு சுருக்கமான பொழிப்புரையாக உருக்கமிகு ஒரு கவிதையும் காணலாம். அது ஒரு பெரிய நூற்பாவா இருக்கு. ஆனா இத இந்த காஞ்சி திணைக்கான கவிதையை நான் வாசிக்கணும்ன்றதுக்காக தான் இதை தெரிவு செஞ்சிருக்கிறேன். இதை நம்முடைய கலைஞர் அவர்களுடைய எழுத்துல அகத்திணை புறத்திணையில் அத்தனை திணைகளுக்கும் விளக்கம் தருகின்ற பணியினை அகல் விளக்கின் ஒளி போல தந்துள்ளேன் எனினும் அனைத்து திணை விரிவாக்கம் நினைத்தெழுத இயலாவிடனும் காஞ்சி திணையை விட்டுவிட்டால் காஞ்சியே கனவில் கடிதோச்சி மெல்ல எரியாதா? அந்த வெள்ள மனம் எனக்கு தெரியாதா? காஞ்சியே கனவில் கடிதோச்சி மெல்ல எரியாதா? அந்த வெள்ள மனம் எனக்கு தெரியாதா? அணுதினமும் பொழுதை பிளந்து அதில் ஒரு நுனிப்பொழுதை 100 பங்காக்கி அந்த தனிப்பொழுதை காஞ்சிக்கே தந்து நெஞ்ச இனிப்புடனே காலம் கழிப்பவன் நிலையில்லா வாழ்க்கையினை நினைவூட்டி நீர்மேல் குமிழி எனும் ஓமையும் சொல்லி அலைகின்ற மனத்துக்கு நங்கூரம் பொருத்தி மலையளவு புகழை மண்பதையில் நிறுத்தி நிலை பெறவே வாழ்வதுதான் நிகரில்லா காஞ்சி. தலை கொடுத்து தன்மானம் காத்திடச் சொல்வதுதான் காஞ்சி. கூற்றுவனின் ஆற்றல் கூறி அச்சுறுத்தும் போதும் நேற்றிருந்தார் இன்றில்லை எனும் கூற்றுதனை உணர்ந்தவன்தான் நீ என்றுரைத்து உலகில் எஞ்சியுள்ள நற்பணியை ஒரு துளியும் மிச்சமின்றி முடித்திடவே உத்திரவு தருவதுதான் காஞ்சி. பேணுதற்கு யாருமில்லாமல் போய்விடினும் பேய் கூட உதவிடவே வந்துவிடும். உன் பேருழைப்பால் தமிழர் நலன் சீர்பெற்று திகழ்வதையே புகழ்ந்தவார் மாற்றாரை வென்று திரும்பாவிடின் தன்னை மாங்குடி மருதன் பாடாது போகட்டும் என வஞ்சின முறைத்த பாண்டிய மன்னனாய் வஞ்சகப் பகைவரை வீழ்த்திடும் காஞ்சி. விழுப்புண்பட்டு விழுந்துள்ள கணவனை விழிநீரால் குளிப்பாட்டு செய்வித்த வீரமகள் இவன் குருதி என் குருதியுடன் கலக்கும் வரை இருவரையும் யாருமே தொடாதீர்கள் என்று கொழுநனை மாய்த்த கொடுவேல் கொண்டே குத்திக் கொண்டு சாய்ந்த குலக்கொடியின் காஞ்சி. தந்தையும் தாயும் சாவூர் செல்லும் நேரம் தந்திடுவீர் அவர் மகளை என்று பெண் கேட்டு போர் தொடுத்து வந்தவனை முதுகில் புண்பெற்று ஓட வைத்த ஒப்பற்ற காஞ்சி. வேல் பாய்ந்த தன் மார்பையும் பால் நிலா போல் முகத்தையும் ஆள் படரும் கொடி போல ஆளன் தலையோடு அவள் சேர்த்தனைத்த காஞ்சி. இன்னொரு மனையில் இறந்த கணவனுக்காக பொன்னிகர் மேனியாள் புலம்பி தவித்து பின்னொரு வாழ்க்கை எதற்காக வென்று மின்னலாய் பாய்ந்து நெருப்பு கிணையார் காஞ்சி. கண்ணல் அல்ல உயிர் என்று காட்டுதற்கு கற்பின் பெருமை நிலை நாட்டுதற்கு மட்டுமே பெண்ணினத்தார் செய்யும் இந்த தியாகம் மண்ணில் ஆண்யவன் செய்வான் எனக் கேட்டு கண்ணினமாம் பெண்ணினத்தை வாழ வைத்து கண்விழிக்க வைத்த காஞ்சி. இத்திணையை இதற்கு மேல் எழுத எனக்கு திணைத்துணையும் தெம்பில்லை, அதனாலே நிறுத்துகிறேன். இவ்வளவு அற்புதமானது. நான் படித்து படித்து நெகிழ்ந்தே இருக்கிறேன். ஒரு காஞ்சிக்கு இதுல அவர் காஞ்சி காஞ்சி காஞ்சின்னு சொல்லும் போது அவருடைய உரையிலே எமது அண்ணா 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 என்று சொல்வாரு. அதுவே ஒலிப்பது மாதிரி நினைத்துக் கொண்டு நான் வாசிப்பேன். கண்ணதாசனுடைய ஒரு பாடலை சொல்வார்கள். மூத்தவள் நீ கொடுத்தாய்,
என்று ஒரு பாடல் அரங்கேற்றம் திரைப்பட மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம் முன்னேறும் வழியில் இன்று இளையவள் அரங்கேற்றம் ஒரு பாட்டு ஒண்ணு வரும். தன்னையே தேய்த்து தரும் சந்தனம் முந்தன் உள்ளம் மண்ணிலே ஒருவரில்லை மங்கை உனக்கீடு சொல்ல என்று கண்ணதாசன் காமராசரை மனதில் வைத்துக் கொண்டு பாடியதாக ஒரு செய்தி உண்டு. அது மாதிரி அண்ணாவை மனதில் வைத்துக் கொண்டு காஞ்சி திணையை காஞ்சி காஞ்சி என்று சொல்லி அந்த காஞ்சி தலைவனை உச்சரிப்பதற்காக இதை எடுத்துக்கொண்டாரோ என்று கூட நான் எண்ணிக்கொள்கிறேன். இதுல மெய்ப்பாட்டியல் எல்லாவற்றையும் விட இந்த மெய்ப்பாட்டியல்ல என்ன அப்படின்னா எதெல்லாம் 4 ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாரு. அதாவது நகை 4, அழுகை 4, இளிவரல் 4, மருட்கை 4, அச்சம் 4, இறை 4, பெருமிதம் 4, வெகுளி 4, உவகை 4. அது எல்லாத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதுல மருட்கை அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறாரு. ஆமா, அதுல புதுமைன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறார். எடுத்த உடனே புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்திருக்கும் போது குறிப்பு கொடுத்திருக்காரு பாருங்களேன். புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம் என்பனவற்றின் தன்மைகளை உள்ளவாறு உணவும் அறிவுடைய பெருமக்கள் அப்பொருள்களின் பெற்றுமை, அதாவது இயல்பு. இப்ப பெற்றுமைன்ற ஒரு சொல், இந்த ஒரு தனித்தமிழ் சொல் நமக்கு இயல்புல அவ்வளோ இயல்பு என்றதுக்கான அந்த பெற்றுமை என்ற சொல் புதுமை சொல். அதுவே ஒரு பெரிய புதுமை தானே. என்னவென்று உணர்ந்திருப்பதால் அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் விருப்புறுவார்கள் என்பதாலேயே மதிமை, சாலா, மருட்கை என கூறப்பட்டது போலும். இவற்றால் அல்லது இவர்களால் இயலும் என்ற உறுதிப்பாடு அறிவுடையோர்க்கு உண்டு என்பதையும் இது உணர்த்துகிறது. இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று குறள் சொன்னது இதற்கு ஒப்பாக இருக்கிறது. இதிலே இறை நம்பிக்கை அது 4 பிரிக்கிறாரு. அதை எப்படி நம்ம ஏன் இறை நம்பிக்கையாளர்களா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதுல முதல் இதா இருக்கிறது என்ன? முதல்ல அணங்கு சொல்றாரு, அடுத்து விலங்கு சொல்றாரு, அடுத்து கள்வர் சொல்றாரு. இறை என்பதற்கான ஒரு விளக்கம் என்ன கொடுக்கிறார்? அச்சம் ஏற்படுத்தும் இந்த வரிசையில் இறையும் சேர்க்கப்பட்டுள்ளது. அச்சம், அப்போ அச்சம் 4ன்னு சொன்னார்ல, பண்ணிக்கணும். நான் இறை 4ன்னு சொல்லிட்டேன், பொறுத்தருங்க. அச்சம் 4ல இறை அப்ப மனிதன் எதை கண்டு அச்சப்பட்டானோ, எது அவனை அச்சுறுத்தியதோ அதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருப்பதாகவும் அதற்கெல்லாம் ஒரு வலிமை இருப்பதாகவும் அதை கண்டு இவன் அச்சப்பட்டதுனால அதை இறையாக நினைத்து வணங்கினான் என்று நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே படிச்சிருக்கிறோம். அததான் இவர் விளக்கம் கொடுக்கிறார் இங்க. அச்சம் ஏற்படுத்தும் இந்த வரிசையில் இறையும் சேர்க்கப்பட்டுள்ளது. இறை என்பது அரசை குறிப்பிடுவதாக பல உரையாசிரியர்கள் கூறுகின்றனர். இறை என தனித்து பொருள் கொள்ளாமல் தாம் இறை என்று இருப்பதை தம்மிறை என பொருள் கொண்டால் தாம் செய்த பெருங்குற்றம் என்றாகும். பெருங்குற்றம் புரிந்தோர் தண்டனையை எண்ணி அச்சம் கொள்வது நாட்டு நடப்புத்தானே. தம் இறை என்றால் தம்மிறை என்றும் தொல்காப்பியம் இரட்டுற மொழிவதை வெள்ளை வாரணனார் சுட்டிக்காட்டுகிறார். இப்ப நான் சொன்ன அச்சம் வேற, இப்ப ஐயா சொன்ன அச்சம் வேற. அப்ப யாருக்கு உங்களுக்கு அச்சம் வரும்? யார் ஒருவர் தவறான வழியில் செல்கின்றாரோ, யார் ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ வேறு ஒரு பாதையில போறாங்களோ அவங்களுக்கு இயல்பா ஏற்படக்கூடிய ஒரு அச்சம். வெளியில காமிச்சிக்கவே இல்லைனாலும் அல்லது அதுக்கு என்ன சமாதானம் செய்துகிட்டாலும் அது நமக்கு நிச்சயமா நம்முடைய உள்ளத்துல ஒரு அச்சம் படர்ந்தே இருக்கு. ஏதோ ஒரு சூழல்ல நம்முடைய தேவை கருதி அல்லது அவசரம் கருதி நான் ஒரு 10வது இடத்துல இருந்து இந்த ரயில் வண்டியோ இந்த பேருந்தையோ விட்டு விடுவேன், நான் வரிசையில் இருந்து ஒரு 4 பேரை தள்ளி முன்னால் நின்று கொண்டால் நிச்சயமாக நான் அந்த கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டு வெளியில் வந்த பிறகும் கூட என் உள்ளே ஒரு வருத்தம் இருக்கும். இந்த அச்சம்
இதுதான் இது மாதிரியான செயல்பாடுகள் இறை என்பதற்கான ஒரு பொருளாக அவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறாங்க. அத நான் மிகுந்த மகிழ்ச்சியோட படிச்சேன். இன்னும் இதை படிக்கும்போது எளிய சொற்கள்ல ஐயா எழுதியிருந்தாலும் கூட நல்ல தமிழ் சொற்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நம்ம ஒரு படைப்பாளியா மாறும் போது இந்த சொற்களை பயன்படுத்துவதற்கு பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கும். அடுத்து நான் கடைசியா இங்க இதுக்கப்புறம் எங்க வந்துடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 512வது, ஆமா 100வது மலருக்கு வந்துடுறேன். 100வது மலர் என்ன? எழுத்துல தொடங்கி உங்க படைப்புல என்னெல்லாம் தவறு இருக்கக்கூடாது, ஒரு படைப்பை கொடுக்கும்போது, ஒரு இலக்கியத்தை கொடுக்கும்போது எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்கானதான் 100வது மலரா வச்சிருக்கிறாரு. எதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியதை சுட்டி காட்டுறதுக்காக ஒரு ஒரு மலரா கொடுத்திருக்கிறாரு. அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். கூறியதை கூர்மையாக அறிதல், அதிகாரங்களை ஒழுங்குற வரிசைப்படுத்தல், இறுதியாக செம்மையாக தொகுத்து கூறல், முறைப்படுத்தி உண்மையை உறுதிப்படுத்துதல், சொன்னதை கொண்டு சொல்லாத நிறைவு செய்தல், வராதது கூறுங்கால் ஏனைய வரும் என முடித்தல், வந்ததை வைத்து வராதை உணர்த்தல். இப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். சொல்லிக்கிட்டே கடைசியா என்ன சொல்ற? தேவைக்கு அதிகமாக தன் கருத்தை வலியுறுத்தாதிருத்தல், எதையும் நன்றாக நினைவுபடுத்தி கூறுதல், கூறும் கருத்தை கேட்போர் உய்த்து உணரும்படி கூற என 32 உத்திகளுடன் பிற உத்திகளையும் கருவிகளாக கொண்டு நீக்கப்பட வேண்டிய தவறுகளை நீக்கம் செய்து நூல் படைக்கப்பட வேண்டும். ஒரு நூல்ன்றது அவ்வளவு எளிதானது கிடையாது. இதுல இத்தனை தேவையற்றவைகளை நீக்கி எதை கொடுக்கணுமோ அதை சரியா கொடுக்கணும். ஒரு சமையலை போலதான். ஒரு சாம்பாரோ, ஒரு கூட்டோ, அல்லது ஒரு குழம்போ, அல்லது ஒரு இறைச்சி உணவோ எந்த பொருளை எந்த அளவில் எந்த பக்குவத்தில் சேர்த்து எந்த சூட்டில் சேர்த்து சமைத்தால் நாம் சாப்பிட முடியுமோ அப்படித்தான் நூலாக்கம் என்பதை தான் இந்த 100வது மலராக வைத்திருக்கிறார். கடைசியாக இந்த 100ஆக ஒரு நூலாக என்ற கலைஞருடைய இந்த அழகான கவிதையை வாசித்து நான் விடைபெறுகிறேன். பூங்கா புகுமுன் என தலைப்பிட்டு சில பூக்கள் கொய்து தருகின்றேன் வாரீர் என்றேன். பூங்கா புகுமுன் என தலைப்பிட்டு சில பூக்கள் கொய்து தருகின்றேன் வாரீர் என்றேன். புதுமுயற்சி செய்ய போகின்றான் இந்த பூங்காவில் இவன் நுழைந்து என்ன மலர் பறிப்பான் என்று சின்னவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் அவர்க்குள்ளே பேசியது மட்டுமின்றி அதையும் என்னிடமே கேட்கலானார். குரலுக்கு ஓவியம் தீட்டினீர், எமக்கு குளிர்ந்தது இதயம். உண்மை சங்கத் தமிழிலக்கியம் கண்டீர், தங்கத் தமிழ் அதுவென ஒப்புக்கொண்டோம். குரல் முழுமைக்கும் உரையே பார்த்தபோது திறன் போற்றி வாழ்த்துச் சொன்னோம். இலக்கிய பசி உமக்கு நிரம்ப உண்டெனினும் புலவர் ஆக்கி வைத்தாள் அள்ளி உண்பீர் என எண்ணியிருந்த எம் கணக்கெல்லாம் பொய்யாகிப் போனது போல் பசியார மட்டுமல்ல இலக்கியத்தை படைப்பதற்கும் தெரியுமென காட்டி இதோ பரிமாறியும் இருக்கின்றேன். தொல்காப்பியத்தை தொடுவதற்கே தனி துணிவு வேண்டுமென தமிழ்ப்புலவர் பேசும் வேளை கல்குத்தும் காலில் முள் குத்தும் தோளில் என தெரிந்தும் காட்டு வழி கடும் பயணம் எப்படி மேற்கொண்டீர் என்றார். அறிவாளிகள் நுழைய அஞ்சும் இடத்தில் அஞ்சாமல் ஒருவன் நுழைவான் எனும் ஆன்றோர் மொழி மெய்ப்பிக்கும் வண்ணம் அடியேன் உழைந்தது காடல்ல பூங்கா என்று அழகு மலர், அறிவு மலர், அன்பு மலர், ஆதிகால தமிழ் பண்பு மலர் பலபரித்து பாத மலர்களில் பாசமுடன் காணிக்கை வைத்துள்ளேன். இலக்கண இலக்கிய சுரங்கம் அது இப்போதுதான் புரிகிறது. தொட்ட இடமெல்லாம் பொன்னும் மணியும் வட்ட நிலாப்பூவாய் மலர்ந்து வாசம் கமழும் புதுமை. எழுத்து சொல் பொருள் எனும் எழிலார் பூங்கொத்து கண்டும் வெற்றி வஞ்சி உழிஞை தும்பை காஞ்சி எனும் திணைப்பூக்களின் தேன்மணம் நுகர்ந்தும் களவியல் கற்பியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் மரபியல் எனும் இயல்களிலே பழமை புதுமை எல்லாம் இணைந்தும் இனிய மலர் 100ஆக வழங்கியுள்ளேன், இதை ஒரு நூலாக வழங்கியுள்ளேன் என்று தன்னுடைய இந்த நூலுக்கான ஒரு அழகான முடிவை எழுதியிருக்கிறார் கலைஞர் அவர்கள்.
இந்த தொல்காப்பிய பூங்காவை எல்லாம் ஒரு மலரையும் ஒரு அரை மணி நேரம் பேசலாம். தொடர்ந்து 100 நாள்கள் பேசக்கூடிய அளவுக்கு தித்திக்கும் தென் தமிழ் சொல்லோவியம் இது. இத நான் கிட்டத்தட்ட இந்த புத்தகம் வெளிவந்த காலத்திலே முதல் பதிப்பாக வெளிவந்த அந்த ஆண்டு 2003 ஜனவரியிலேயே நான் வாங்கிவிட்டேன். அதை அப்பொழுது படித்துவிட்டு வைத்தது. எப்போதாவது ஏதாவது தேவை என்றால், எனக்கு ஏதாவது ஐயம் வந்தால் எடுத்து பார்ப்பேன், அல்லது மிகுந்த மனச்சோர்வு உடைய நேரத்திலே இந்த எளிமையான தமிழ் இருக்கக்கூடிய இலக்கியத்தை நுகர்வதற்காக எடுத்துக்கொள்வது உண்டு. இந்த அருமையான தமிழ் அமுதத்தை மீண்டும் சுவைப்பதற்கான பெரிய வாய்ப்பை இந்த படிப்பகம் எனக்கு வழங்கி இருக்கிறது. அதற்கு மிகுந்த காரணமாக தோழர் கனிமொழி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கியிருக்கிறார். இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு மிகுந்த மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தந்திருக்கிறது. நிறைய அறிஞர் பெருமக்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் படிப்பவர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே என்னுடைய இந்த சின்னதொரு என்னுடைய என்ன சொல்றது படிப்பு அனுபவத்தை, இதை நுகர்ந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதில் மிகச்சிறந்ததாக இல்லாவிட்டாலும் கூட மனப்பூர்வமான உளப்பூர்வமான நான் மகிழ்ந்த ஆனந்தித்த இன்புற்ற இந்த நுகர்ச்சி உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு மிகுந்த மனநிறைவை மகிழ்வை தந்திருக்கிறது. இந்த படிப்பகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும், இதுவரை இதில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற இனி கேட்கப் போகின்ற அனைத்து தோழர்களுக்கும், இந்த வாய்ப்பை நல்கிய கனிமொழிக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். மிக்க நன்றி தோழர். தொல்காப்பிய பூங்கா கலைஞர் கிட்டத்தட்ட 1 மாசத்துல எழுதி முடித்த ஒரு நூல் இல்லைங்களா? அத 1 மணி நேரத்துல பேசுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமம் தான். அவர் எப்படி 1 மாசத்துல எழுதினாருன்னு பல நேரங்கள்ல எனக்கு வியப்பா இருக்கும். பெரிய வியப்பு. 1000 பணிகளுக்கு நடுவுல அத முடிச்சிருப்பாரு. நீங்க சொன்னது போல ஒரு இலக்கணத்தை இவ்வளவு சுவைப்பட கொடுக்க முடியும், அதை நீங்க இவ்வளவு சிறப்பா சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இந்த நிகழ்ச்சி அமைந்ததில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய உரையில நீங்க ஒரு இடத்த தொட்டு காட்டினீங்க, உள்ளுரை ஓமம் அப்படின்றது. சங்க இலக்கியத்தை படித்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். அதுல அந்த உள்ளுரை ஓமம், இறைச்சி ரெண்டுமே எது உள்ளுரை ஓமம் எது இறைச்சி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்பவுமே தடுமாற்றம். இங்க கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி, கலைஞருடைய தொல்காப்பிய பூங்காவை நீங்க அந்த மலரை, குறிப்பா உள்ளுரை ஓமம் என்ன அப்படின்னு அவர் விளக்கி இருக்கிற மலரா இருக்கட்டும், இறைச்சினா என்ன அப்படின்னு விளக்கி இருக்கிற மலராக இருக்கட்டும், நீங்க படிச்சுட்டு நீங்க சங்க இலக்கியத்தை படித்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா அதை நம்மால கண்டுபிடிக்க முடியும். அது அவ்வளவு எளிமையா அவர் விளக்கி இருப்பாரு. ஒரு பெரிய தமிழாசிரியர்கள் கூட அதை அவ்வளவு விளக்கி இருப்பாங்களான்னு தெரியல நம்ம ஊர்ல. அது அவரு பெரிய தமிழறிஞராக இருந்து இப்படிதான் இதுதான் இறைச்சி அப்படின்னு சொல்ற அந்த கோடிட்டு காட்டக்கூடிய அந்த இடம் உண்மையிலேயே அவருடைய ஆளுமைக்கு எடுத்துக்காட்டு தொல்காப்பிய பூங்கா அப்படின்றது. மிகுந்த மகிழ்ச்சி தோழர். அந்த நூலை நீங்கள் எடுத்துக்கொண்டே சொல்லுங்க. கேக்குது? கண்டிப்பா. எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்ததெல்லாம் அதுல நிறைய நீங்க சொன்னது போல ஒரு அத்தியாயத்தையும் ஒவ்வொரு மலரையும் நாம அரை மணி நேரம் மேலாக கூட பேசக்கூடிய ஒரு நூல் அது. அத குறுகிய காலத்துல கொடுக்கறது அப்படின்றது ஒரு சிரமம் தான். ஆனாலும் தோழர்கள் இத அடிப்படையா வைத்துக்கொண்டு கலைஞர் அவர்களுடைய நூலை படிக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஒரு ஏற்பாட்டாக தான் நாம் இதை செய்கிறோம். தோழர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா இல்ல கருத்துகள் இருந்தா நீங்க ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். யாருக்கும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மிக்க நன்றி தோழர். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய படிப்பட்டத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரே நிமிஷம், ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, ஒரு நிமிஷம். தோழர் அறிவொளி, நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
அனைவருக்கும் வணக்கம். பெரியார் அம்பேத்கர் வாசகர் பத்திக்கு முதல்ல நன்றி. இந்த மாதிரியான ஒரு அமர்வுகள் தொடர்ந்து கலைஞரின் தொல்காப்பிய பூங்காவை படிக்கணுங்கிற ஆர்வம் நிச்சயமா அவங்க பேசின அந்த உரை மூலமா இருந்தது. சிறப்பாக வாசித்தாரு. வாசித்ததுல எனக்கு ரொம்ப கவர்ந்தது அந்த காஞ்சி காஞ்சின்னு சொல்லும்போது அண்ணா அண்ணா அப்படிங்கிறது ரொம்ப அது இடுப்பையா இருந்தது. அதை தொடர்ந்து அவங்க பாடலாவும் அந்த ஒரு பாடலை உண்மை கொடுத்து பாடினது ரொம்ப சிறப்பா இருந்தது. அவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி கலந்த பாராட்டுகள். அதை சொல்லணும்னு தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப அருமையா அவங்க வாசிச்சாங்க. அதை கேட்கும்போதே அதை அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பை ஏற்படும் அளவுக்கு அவங்க வாசித்ததும் அவங்க ரொம்ப ஈடுபாடோட அந்த பாடல் பாடியதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்குதான் சொல்லணும் இல்லை. நன்றி. நன்றி நன்றி தோழர். வேற யாருக்கானும் கருத்துக்கள் இருக்குங்களா? மகிழ்ச்சி. நாம நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். இணைந்திருந்த அத்துணை தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. மிக சிறப்பாக உரையாற்றிய கவிஞர் அனுமா அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றி. வணக்கம் தோழர். நன்றி. நன்றி தோழர்.